நல்லதே நடக்கும் போம் நமசிவாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் உங்கள் கையில் 3 வரத்தை கொடுத்து உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் மங்களன். இனி நினைத்தது நடக்கும், நிம்மதி கிடைக்கும். யாருக்கு? விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு. காரணம், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. ஸோ அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்கள் மற்றும் ராகியது பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்கலன்னா நம்ம சேனல்ல போய் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலேயே ஒரு ஆளுநர் ஆசனத்தை மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்படின்னா தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். எவ்வளவு பெரிய ஆபத்து கஷ்டம் என்றாலும் உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் அதை கடந்து சென்று அவருடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய ராசியினர் இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள். வீரமும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இவர்கள் கூட பிறந்தது. என்ன, கொஞ்சம் கோபம் மட்டும் அதிகமா இருக்கும். கோபம் இருக்கும் இடத்துல தானே குணமும் இருக்கும் என்று சொல்வார்கள். அது இவர்களுக்கு பொருந்தும். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உங்களுடைய ராசியில தான் இருக்கிறாரு இப்பொழுது. ஸோ அப்படிப்பட்ட தருணத்தில் பயணங்களும் கொஞ்சம் அலைச்சலும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து தனுசு ராசிக்கு போறாரு இந்த செவ்வாய் பகவான், உங்களுடைய ராசிநாதன். வாக்கு ஸ்தானம், தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் அமரப்போகிறார் இந்த செவ்வாய் பகவான். ஸோ மேலும் சூரியன் அங்கே ஏற்கனவே இருக்கிறாரு, சூரியனோடு இணைகிறார். மேலும் உங்களுடைய விருச்சிகத்திற்கு 6ஆம் வீடான மேஷத்தில் குருவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையாக குருவை பார்க்கிறார், செவ்வாயை பார்க்கிறார். ஸோ குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைப்பதால் செவ்வாய்க்கு மேலும் பலம் பெறுகிறது. சரிங்களா? மேலும் தன்னுடைய வீடு, இது குருவானுடைய வீடு தான் தனுசு, தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனையும் குரு பார்க்கிறார். அப்போ செவ்வாய்க்கு சூரியனுடைய தொடர்பும் குரு பார்வையினுடைய தொடர்பும் ஏற்படுகிறது. ஸோ இதனுடைய அடிப்படையில் செவ்வாய் உங்களுக்கு கொடுக்க போகின்ற பலன்கள் என்ன? முதல்ல வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், தனஸ்தானம். ஸோ அதுல செவ்வாய் அமர்ந்திருக்கிறாரு. செவ்வாய் என்பதுமே வேகமாக செயல்படக்கூடிய ஒரு கிரகம். ஸோ உங்களுடைய எண்ணமும் அதை சார்ந்தே இருக்கும். அதனுடைய அடிப்படையில் நீங்கள் நினைத்தது குடும்பத்தில் நடக்க போகுது. குடும்ப காரியமாக நீங்கள் என்ன நினைச்சீங்களோ, ஸோ குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கணும்னு நீங்கள் நினைச்சிருந்திருப்பீங்க, அது நடக்கும். குடும்பத்தில் ஒரு முக்கியமான நபர்களுக்கோ அல்லது உங்களுக்கோ வேலை கிடைக்கும்னு நினைப்பீங்க, அது கண்டிப்பாக இனிமேல் நடக்கும். ஸோ கிடைக்காத குழந்தை பாக்கியம் குடும்பத்தில் கிடைக்க போகுது. குடும்பம் விருத்தி அடைய போகுது. ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப செயல்பட ஆரம்பிக்க போகிறார்கள். ஸோ உங்களுடைய வாக்குக்கும் பேச்சுக்கும் மதிப்பு மரியாதை கூடும். சரிங்களா? உங்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும் குடும்ப ரீதியாக. அடுத்து வாக்கு ஸ்தானமும் கூட. ஸோ பேசுகின்ற தொழில், இந்த கல்வித்துறை, டீச்சிங் பண்றது, மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கலை, பாடல் சம்பந்தமான விஷயங்கள், பட்டிமன்ற பேச்சாளர் மற்றும் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் போன்ற பேச்சை மையப்படுத்தியிருக்கக்கூடிய துறைகள் மற்றும் நீதித்துறை கூட சொல்லலாம். ஏன்னா வழக்குகளுக்கு வாதாடுறதுக்கு கண்டிப்பா வாக்கு முக்கியம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய வாக்கை நம்பி இருக்கக்கூடிய வருமானம், அந்த வார்த்தைகளால் உங்களுக்கு இப்ப பிளஸ் கிடைக்கும். அதனால கண்டிப்பா வாக்கு மேலோங்கும். வாக்கினால், பேச்சுவார்த்தைகளால் வருமானம் உங்களுக்கு உண்டு. வாயுள்ள பிள்ளை தான் பிழைத்துக் கொள்ளும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு தருணம் உங்களுக்கு. வாய் விட்டு கேட்டு சில உரிமைகளை நீங்கள் மீட்டெடுப்பீர்கள். எங்கே உங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அந்த இடத்துல, அந்த குடும்பத்துல, அந்த உறவுகள்கிட்ட அந்த உரிமையை நீங்கள் மீட்டெடுப்பீர்கள். உங்களுக்குரிய பங்கு, சொத்து, ஷேர் கிடைக்கும். சொந்த தொழில் பண்றீங்க, பார்ட்னர் போட்டு பண்றீங்க, உங்க பார்ட்னர் உங்களை ஏமாத்த போறாரு, ஆனா இந்த இடத்துல விட மாட்டீங்க, ஏமாற மாட்டீர்கள். ஸோ விட்டதை வசூல் பண்ணிடுவீங்க. கொடுத்த பணத்தை வசூல் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும். பணம் மீண்டும் கைக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் அரசாங்கத்தின் ரீதியாக அரசு வேலை, கவர்மெண்ட் லோனு, இதெல்லாமே இந்த ஒரு தருணத்தில் உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஏன்னா சூரியன் இணைகிறார் உங்களோட. தந்தையின் மூலமாக சில நன்மைகள் நடக்கும். நன்மைகள் நடக்கலைனாலும் அதை கேட்டு வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட உங்களுடைய உதவி எதிர்பார்ப்பார்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கம் இந்த தருணத்துல உருவாக்கிவிடும். ஸோ அதனால பல காரியத்தை உங்களால சாதித்துக் கொள்ள முடியும். சரிங்களா? பகையாக இருந்த முதலாளிகள், மேல் அதிகாரிகள் இனி பாசமாக மாறுவார்கள். படிக்கின்ற இடத்தில் விளையாட்டு போட்டிகள்ல, விளையாட்டுத் துறையில வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ எக்ஸாம்ல நல்ல ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. மேலும் குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. 6ல இருந்து இருக்கு. வேலையில் எதிர்பார்க்காத ஒரு இடமாற்றம் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மாற்றமாக அது இருக்கும். சரிங்களா? ஸோ அதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸோ வேலை மற்றும் தொழில் விஷயமான ஒரு நன்மையான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ மேலும் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். சனி பார்க்குமிட பால் என்பார்கள். ஆனா அதே போல செவ்வாய்க்கும் பார்வை பலன் உண்டு. எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை இருக்கு.
இந்த 3 கிரகத்துக்கு மட்டும்தான் இதை தாண்டி பார்வைகள் உண்டு. அப்படி செவ்வாய்க்கு 7ஆம் பார்வையை தவிர்த்து 4 மற்றும் 8ஆம் பார்வை உண்டு. அப்படி 4, 7, 8 இந்த 3 பார்வைகள் மற்ற ராசியை பார்ப்பார். இவர் பார்க்கும்போது பலன் எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்குரிய பலனை வேகப்படுத்துவார், அதிகப்படுத்துவார். அப்படி உங்களை விருச்சகத்திற்கு 2ல் இருந்து கொண்டு 4ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்கிறாரு. மீனம் என்பது உங்களுக்கு 5ஆம் வீடு. ஸோ காதல் சமாச்சாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. அவசரம் வேண்டாம், கோபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். பிள்ளைகள் ரீதியாக நீங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் 1க்கு 2 தடவை யோசிச்சு பார்த்து நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது. அதுவே பிள்ளைகள் பேர்ல ஒரு இடம் வாங்கி போடுறீங்க, இடம் வாங்கி விற்க போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு யோகம் இருக்குது. ஸோ இடத்தால் அதிர்ஷ்டம் லாபம் உண்டு, அதுல எந்த மாற்றம் கிடையாது. சரிங்களா? மேலும் செவ்வாய் நேரடி 7ஆம் பார்வை அப்படியே எங்க பதியுது பார்த்தீங்கன்னா விருச்சகத்திற்கு, உங்களுடைய விருச்சகத்திற்கு 8ஆம் வீட்டுல பதியுது. ஸோ 8ஐ பார்த்து செவ்வாய் தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்கிறார். இதுலதான் மிக மிக நல்ல விஷயம் நடக்க போகுது. என்னன்னா 8 என்பது வழக்கு, திடீர் விபத்து, பல வருஷமா நினைக்கக்கூடிய பிரச்சனை, பம்பு வழக்கு, சண்டை சச்சரவு, இது அனைத்தையுமே குறிக்கும். அதை உங்க ராசிநாதன் பார்த்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கிறார். அப்போ தீராத பிரச்சனை தீர்ந்து போகும், மன அழுத்த பிரச்சனை முக்கியமா குறையும். சரிங்களா? எப்பேற்பட்ட பல வருஷமா இருந்த பிரச்சனை கூட சரியாகும். விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவர் வீட்டு வழியில் இருந்த கஷ்டங்கள் குறையும், மாறும். சரிங்களா? ஆண்களுக்கு வேற ஒரு ஊர்ல போய் மாட்டிருப்பீங்க, வெளிநாட்டுல போய் மாட்டிருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வழக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், ஒரு கோர்ட் கேஸ் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும். இப்ப அது கட்டுப்பாட்டில் வரும், உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வரும், உங்களால அதை சமாளிச்சுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணமாக இது இருக்கும். அப்பதான் நிம்மதியா இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஸோ இழந்தது போனதை பற்றி கவலைப்படாதீங்க, இனிமே நடக்க போவதை பற்றி நினைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இனி வரக்கூடிய காலகட்டம் இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கும் முறியடிக்கிறதுக்கும் சாதகமா இருக்குது. ஸோ அதனால முடிச்சுக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி 8ஆம் வீட்டை பார்த்து செவ்வாய் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் திடீர் விபத்து, திடீர் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை இனிமேல் இருக்காது, குறையும், மறையும். சரிங்களா? அதனால நிம்மதி சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இதற்கப்புறம் நம்ம முக்கியமாக பார்க்கறது அவருடைய 8ஆம் பார்வை, செவ்வாயினுடைய 8ஆம் பார்வை உங்களுடைய விருச்சிகத்திற்கு 9ஆம் வீட்டில் பதியுது. ஸோ 9ல் பதியும் போது உங்களை விட வயது மூத்தவர்கள், அவர்களுடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும், அவர்களும் நடக்க வேண்டிய நல்லது நடக்கும், தந்தையின் மூலமாக, தந்தை வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கிடைக்கும், மற்றும் வெளிநாடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்வடையும், மற்றும் அரசுக்குண்டான சாதகங்களான முடிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய பதவிகள், ஸோ இது வரைக்கும் விட்டு கொடுத்துருப்பீங்க, பொறுப்புகளை விட்டு கொடுத்துருப்பீங்க, பதவிகளை விட்டு கொடுத்துருப்பீங்க, இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டீங்க. கிடைக்க வேண்டிய பதவியையும் பொறுப்புகளையும் இனி வாய்விட்டு கேட்டு பெற்றுக்கொள்வீர்கள். இதுல முக்கியமா நான் சொன்னக்கூடிய விஷயம் இந்த 3 விஷயம்தான். 3 வரம் உங்களுடைய கைகளில் இருக்கிறது. அதுல முதல்ல நான் சொன்னது காதல் மற்றும் பிள்ளைகள் விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு முடிவையும் உங்களுக்கு உண்டான விஷயத்தையும் நீங்க எடுத்துக்க முடியும். ஆனா அவசரப்பட வேண்டாம், தானா அது நடக்கும். சரிங்களா? நீங்களா பல வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, காதல் கல்யாணத்தில் போய் முடியிருக்கும், சரி பிள்ளைகள் விஷயத்துல நீங்க நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக பல வருடம் போராடிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா இப்ப அது தானா நடக்கும், நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதும். அதுதான் தானா நம்ம ஒரு வேலையை செய்யாம நம்ம கைக்கு வர்றதுதான் வரம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வரம் தான் பிள்ளைகள் விஷயத்திலும் காதல் விஷயத்திலும் உங்களுக்கு தானாக நடக்கும், நீங்க அவசரப்பட விட வேண்டாம். 2வது வழக்குகள் பிரச்சனை, மன அழுத்தம் நிச்சயமா குறையும், பல வர பிரச்சனையும் உங்களுக்கு குறைஞ்சு போகும். 3வது விஷயம் நான் சொன்ன மாதிரி வெளிநாடு யோகம், புதிய பதவி, பொறுப்புகள், சரிங்களா, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். வம்சம் தலைக்கும், கண்டிப்பா வாரிசு கிடைக்கக்கூடிய யோகங்கள்லாம் இருக்குது. அப்போ புதிய ஒரு பரிமாணத்திற்கு உங்களுடைய பேருக்கு புதிய ஒரு அடையாளம் கிடைக்கும். சரிங்களா? இந்த 3 வரமும் நிச்சயமான முறையில் உண்டு. ஸோ அதனால விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு மன அழுத்தம் நிச்சயமா குறையும், நிம்மதி கிடைக்கும் எல்லாத்தையும் தாண்டி. சரிங்களா? ஸோ இந்த ஒரு இடத்துல மிக முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம்னா செவ்வாயோடு சூரியன் இணைகிறார். அப்போ போலீஸ், காவல்துறை சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் உங்களுக்கு இருந்தால் அதை சரி செஞ்சுக்க முடிய ஒரு காலகட்டம் இது, சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க, முடிச்சுக்குங்க, அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அல்லது குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காவல்துறைக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, இல்லை நீங்களே போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு போகலாம். காவல்துறைக்கும் ஒரு இராணுவத்துக்கும் ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம். சிவில் டிபார்ட்மெண்ட்டு, எலக்ட்ரானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸான ஒரு காலகட்டம். இந்த தருணத்தில் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ், ஒரு வருமானம் என்பதை இரட்டிப்புக்காக நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியும். அதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி முருகனுடைய வழிபாடு கண்டிப்பாக பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதுவும் குறிப்பாக முருகனுக்கு தேன் அபிஷேகம் செய்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்க்காத தன செல்வத்தையும் நிம்மதியும் கிடைக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தோம். இது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தியாக இருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்க. இதுவரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட தர பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தெரியாது, மறக்காம செலக்ட் பண்ணி வச்சுங்க.
மேலும் அருளதிப்பும். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.